பார்க்கும் பார்வை அவனாகும், அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும். இந்த ஒரு உள்ளமை வெளிப்பாடுங்கிற கருத்து குர்ஆன் ஹதீஸ்ல நிரம்பி விரவி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை எந்த கருத்தை நமக்கு அறிவிக்கிறதோ அந்த கருத்தை நம்மால் ஒதுக்கி வைக்க முடியாது. காரணம் குர்ஆனும் அதிலும் இருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, நாம் இருவர் அல்ல, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கலங்காதீர்கள், அல்லாஹ் நம் கூட இருக்கிறான். இந்த இறைவன் எங்கும் இருக்கிறான், நம் கூட இருக்கிறான். வஹாபியர் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல, இறைவன் அர்ஷ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறான். இந்த இறைவனுடைய வசனத்துக்கு மாற்றம் செய்யலாமா? ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கே இறைவன் இருக்கிறான் குர்ஆன் சொல்கிறது. வஹாபியர் சொல்கிறார்கள், இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ் அர்ஷ்ல தான் இருக்கிறான். அப்ப இறைவன் குர்ஆனுடைய வசனத்தை ஏற்று நடக்கிறாங்களா இல்லையா? குர்ஆன் பர நடக்க முடிவு கொண்டாங்களா இல்லையா? அப்ப குர்ஆன் சொல்ல கேட்க வேண்டியதானே? இறைவன் எத்தனை இடத்துல சொல்றான். அபூ யஸீத் பிஸ்தாமி சொல்றாருன்னா அத்வைத கொள்கை சொல்றீங்க, பார்த்ததெல்லாம் கடவுள்னு சொல்றாரு. எங்க அத்வைத கொள்கைக்கு பேரா? எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பது குர்ஆன்ல வரலையா? பைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீ எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வின் திருமுகம் அங்கே இருக்கிறது குர்ஆன் சொல்லுதே. எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் முறையாச்சு. எல்லா இடத்துல இருக்கான சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிறான்டா, இந்த மைக்கில் மேல தொங்கிக்கிட்டு இருக்கான், இல்ல மேல வந்து பந்தலுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான், இந்த அர்த்தத்திலேயே சொல்லப்பட்டது. அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல, நீ எங்க திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கான்னு சொல்றானே. துபாவுல அல்லாஹ் இருக்கான, துபாவுல ஜோப்புல உட்கார்ந்து சொல்றாரு, என் ஜோப்புல தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னது மாதிரி அபூ யஸீத் சொல்லிட்டான், என் துபாவுல அல்லாஹ் இருக்காங்க. நீ உடனே ஜோப்புள்ள வை, எங்க வைப்பியோ வை, வச்சிருப்போம். அதுக்கு அந்த அர்த்தத்திலே அவர் சொல்லியிருப்பாரு. இறைவன் வியாபித்து இருக்கிறான் கூடிய கருத்தை தரக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீஸ்களிலே அதுக்கு ஒரு முறைப்படுத்த அர்த்தம் செய்யறது இல்லையா? நம்ம மலக்குமார்கள் அரிசை சுமக்கக்கூடியவர்கள், ஹதீஸ்ல வருது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள்லையும் வருது. மலக்குமார்கள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறைவா எல்லா பொருளும் நீ வியாபித்திருக்கிறாயே, ஒவ்வொரு பொருளிலும் உனது ஞானத்தாலும் உன்னுடைய கருணையாலும் வியாபித்திருக்கக்கூடிய ரட்சகனே, இந்த பூமிகளை மன்னித்து விடு. மலக்குமார்கள் துஆ செய்றாங்க, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறாய். மலக்குமார்கள் சொல்றாங்களே, ரஹ்மத்தாலும் வியாபித்திருக்கிறாய், கருணையாலும். அல்லாஹ் வந்து உட்கார்ந்திருக்கான்ற அர்த்தத்தில் அல்ல, அல்லாஹ்வுடைய கருணை இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபை ஒரு பொருள் இருக்குது. இதை வச்சுத்தானே சொல்லியிருப்பாங்க. வாயிலே பிஸ்தாமி ஒரு வார்த்தை சொல்லிடணும், அதைத்தான் அவர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார். இப்படி வார்த்தைகள் வந்திருந்தாலும் கூட வெளிரங்கத்தில் செய்யக்கூடிய அர்த்தத்தை வைக்கக்கூடாது, முறையான அர்த்தத்தை வைத்து பெரிய மனுஷர்கள் ஒட்டுக்கணுங்க. இப்படி ஆயத்துக்கள் நிறைய இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துல வருது, போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் கைப்பிடி மண்ணை எடுத்து எல்லார் பக்கம் வீசினாங்க, எல்லாரும் முகத்துல பட்டுச்சு. அந்த சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்லும் போது சொல்றான், அமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நபியே வீசினீங்களே மண்ணு பிடி எடுத்து, அது நீங்க வீசல, அல்லாஹ் வீசினாங்க. ஆயத்துல வருது, அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், நபியே உங்களிடத்திலே கையாக செய்யக்கூடிய பையத்து செய்யக்கூடியவர்கள், உங்கள் கை மீது கை வைத்து செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் செய்கிறார்கள், பையத்து செய்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கரம் இருக்குது. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய கரம் இருக்குது. தெரியலையே கண்ண சொல்லுவியா? இது வந்து வந்து சிறுக்காய் போச்சே சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய கையை வைக்கிறாங்கன்னு குர்ஆன் சொல்லுது தெரியுமா? என்ன செய்வோம்? அல்லாஹ் இதை கண்காணிக்கிறான், நிர்வகிக்கிறான், நீங்க பையத்து செய்யறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது மாதிரி ஒழுங்கா இருக்க அர்த்தம் செய்யறமா இல்லையா? ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் மூமினை பார்த்து சொல்லுவான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரித்து பலன் தருதி, ஏப்பா நான் நோயாளியா இருந்தேன் கொஞ்ச நாள், என்னை நீ நோய் விசாரிக்க வரலையே, யாரு சொல்லுவான்? யாருன்னு சொல்றது? யார்கிட்ட? அடியான் ஆதமுடைய மக்களுக்கு அதான் சொல்லுவாங்க. ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது. நோயாளி இருந்தனப்பா, நீ நோய் விசாரிக்கலையே, மரித்து வலன் தழுதுனி. அப்ப அங்க அல்ல, நீ நோயாளி, உனக்கு எப்படி நோய் வர முடியும்? அப்ப இல்லப்பா, இந்நாள் என்னுடைய அடியான் நோயாளியா இருந்தான், அவன்கிட்ட போயிருந்தா
என்னைய பார்த்தது மாதிரி. இதுதாங்க பொருத்தம். அடியான் நோயாளியான், நீ அவனை பார்த்தா என்னைய பார்த்தது மாதிரி, அவனை நோய் விசாரிச்சா என்னைய விசாரிச்சது மாதிரி. அதே மாதிரி அல்லாஹ் அடுத்து கேட்பான், உன்ட சாப்பாடு கேட்ட நீ கொடுக்கல எனக்கு அவன் கேட்பான், ரப்புல் ஆலமீன் உனக்கு பசியா, நீமா சாப்பாடு கேட்ப. நான் கேட்கலப்பா, என் அடியா பசியா இருந்தான், உன்கிட்ட வந்தான், நீ கதவை சாத்திட்ட, சாப்பாடு கொடுக்கலையே, அவனுக்கு கொடுத்திருந்தா எனக்கு சாப்பாடு கொடுத்தது மாதிரிப்பா. இறைவன் எங்கும் இருக்கிறான். சுன்னத் ஜமாத்தினர்கள் குர்ஆன் வசனத்தை அப்படியே எடுக்கிறார்கள். எல்லா வகையிலும் இறைவன் வியாபித்து இருக்கிறான். சரி, அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஹுவல் அவ்வலு தன்னை பத்தி சொல்றான். ஹுவல் அவ்வலு முந்தியவனும் அவன்தான், வல் ஆஹிரு கடைசிமானும் அவன்தான், வல் பாத்தினு அந்தரங்கமானவனும் அவன்தான், வல் லாஹிர் வெளிரங்கமானவனும் அவன்தான். இதுல முந்தியவனும் அவன்தான், அல்லாஹ் தஆலா தான் முதலாவது. சரி, கடைசிவன் தான், ஆமாங்க அவன் தாங்க கடைசி, ரைட்டு. அந்தரங்கமானவன், அந்த அந்தரங்கமானவன் சரி. அல்லாஹ் அதுல 4 விஷயம் ஒண்ணு சொன்னா பாருங்க, வெளிரங்கமானவனும் அல்லாஹ். இது எப்படி புரியுங்க? வெளிரங்கமானவனும் அவன் வஹதல் உஜூத் இல்லங்கடா, அவளை கூப்பிட்டு இந்த வெளிரங்கமான என்னன்னு சொல்லிட்டு போ. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை விட விட்டுறலாம். அப்ப இந்த வெளிரங்கமானவனும் அவன் தான் என்று இறைவன் சொன்னான்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா இல்லையா? விளக்கம் தேவைப்படுதா இல்லையா? அந்த விளக்கத்திற்கு அவருடைய வார்த்தை தான் அது. காலத்தை திட்டாதீர்கள், இன்னமா அனத்தகரு, காலமே நான் தான் என்கிறான் இறைவன். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். காலமே இறைவன். எப்படி புரியுறீங்க? இப்படி ஒன்று இருக்கிறது, குர்ஆனும் ஹதீஸ் சொல்லி காட்டுது. அதனால் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவது கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் தௌஹீதை போதிக்கிறார் பாருங்க. இப்ப இறைவன் எல்லா அடியார்களிலும் இருக்கிறான். அதான் சொல்றான், உங்க கூட நான் இருக்கிறேன். ஆனா வஹாபி எல்லாம் நம் கூட இல்ல, அர்ஷ்ல இருக்கிறான். இப்படி கொண்டு போயிட்டான். ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமான கருத்தை. அப்படியானால் குர்ஆன் பிரகாரம் நடப்பது யார்? சுன்னத் ஜமாத்தினர் தான். இதுல வேற சொல்றது, அந்த அத்வைத்திலிருந்து தௌஹீதுக்கு வந்து, அது ஷிர்க்குக்கு வந்தவங்க சொல்ல, அத்வைத்தில இருந்து இந்த தௌஹீதுக்கு, அதான் உருவ வணக்கத்திற்கு அர்த்தம். அதுக்கு வந்தவர்கள் மறுபடியும் போனார்களா என்று கேட்டாங்கல்ல. இந்த மாநாட்டுக்கு பிறகு திரும்பி வருவார்கள் சுன்னத் ஜமாத்துக்கு, சந்தேகமே கிடையாது. அப்படி போயிடக்கூடாதுனாலதான் போயிடாதீங்க. அது அவங்க அதை சொல்லுவாங்க, இறைவன் அப்படி இப்படிம்பாங்க, அது சொல்லிக்கிட்டு போகாதுன்னு தடுத்தாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு சவ்வரனா, அல்லாஹு சவ்வரனா.